அண்ணாமலை ரிட்டர்ன்ஸ் இதுதான் இன்றைக்கி வந்து ஒரு பேசும் பொருளாக இருக்குது. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி லண்டன்லேருந்து ஒரு 3 மாதம் கழித்து பல கோர்ஸுகளை முடிச்சுட்டு வந்து இன்றைக்கி வந்து வந்திருக்கிறாரு. ஸோ அவர் வந்து வந்த உடனேமே இப்படி ஒரு போடு அப்படி ஒரு போடு அப்படிங்கிற மாதிரி உதயநிதி அவர்களையும் ஒரு நேரடியான ஒரு விமர்சனம். இன்னொரு பக்கம் விஜய் அவர்கள் அந்த அரசியல் வருகையும் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இவர் இந்த 3 மாதம் கேப்பில் தமிழ்நாடு அரசியலில் ஆக்டிவாக இல்லாமல் இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்த கேப்பில் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு மாநாடு நடத்திட்டார், பெரிய அளவில் அரசியல் களத்தில் வந்து வந்திருக்கிறாரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து டெப்டி சிஎம் ஆகிருக்கிறாரு. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இது ரிலேட்டடாக அவர்கிட்ட சில கேள்விகள் வந்து அப்படி அவர் ஏர்போர்ட்டில் இறங்கின உடனே அவர்கிட்ட சில கேள்விகள் வந்து முன்வைக்கிறாங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவர்கிட்ட வச்ச கேள்விகளுக்கெல்லாம் வந்து அவர் சொன்ன பதில், இது வந்து ஒரு ஓப்பன் ஸ்டேஜில் வந்து அவர் சொன்ன பதில் வந்து என்ன அப்படின்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு, அதே மாதிரி ஒரு ஃபெயில்டு ஆக்டர் டெப்டி சிஎம் ஆகிருக்கிறாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அப்படின்னு வந்து தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஒரு ஃபெயில்டு ஆக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கருத்தில் வந்து எனக்கு ஒரு உடன்பாடு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அப்படிங்கிறது ஓகே தான் விஜய் அவர்கள், பட் சக்ஸஸ்ஃபுல் என்டர்டெய்னர் அப்படின்னு சொல்லலாம். பட் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டர் அப்படின்னு வந்து பெரிய அளவில் வந்து சொல்ல முடியாது, ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இன்னொரு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஃபெயில்டு ஆக்டர் அப்படின்னு வந்து சொல்லவே முடியாது. ஏன்னா கடந்த 4 படங்கள் விஜய் அவர்கள் எடுத்து பார்த்தோம்னா பீஸ்ட்டு, லியோ, வாரிசு, அப்புறம் லாஸ்ட்டாக வந்த படம் கோட், இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா கோட் ஒரு ஆவரேஜான படம். அதுக்கு முன்னாடி வந்த படம் எல்லாமே வந்து ரொம்ப சுமாரான ஒரு படம் தான். ஒரு மினிமம் கேரண்டி கூட இல்லாத ஒரு படம் தான் விஜய் சாருடைய அந்த கெரியரில். என்னடா இது வந்து ஒரு சினிமா ரிவ்யூ மாதிரி போகுது அப்படின்னு வந்து நினச்சிருவானா. பட் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு ஆக்டராக நீடிக்கல அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. ஏன்னா மனிதனாக இருக்கட்டும், மாமன்னனாக இருக்கட்டும், அப்புறம் நெஞ்சுக்கு நீதி, இதெல்லாம் வந்து இந்த 3 படமே ஒரு பெஸ்ட்டான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அந்த சமூக கருத்து, சில விஷயங்கள்லாம், நிறைய விஷயங்கள், நல்ல விஷயங்கள்லாம் அந்த படங்களில் இருக்கும். ஒரு நல்ல படங்கள், தரமான படங்கள் வந்து கொடுத்துருக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஒரு ஃபெயில்டு ஆக்டர் இல்லை அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ உதயநிதி ஸ்டாலின் அவர் ஒரு நல்ல ஒரு ஆக்டர் தான். ஸோ ஆக்டர் அப்படிங்கிறத விட அந்த கதைக்கு ஏற்ற மாதிரி வந்து நடிப்பார். ஸோ கமல் சார், விக்ரம் சார் மாதிரிலாம் வந்து பெரிய ஒரு ஆக்டர் இல்லை. ஸோ என்னடா வந்து இந்த சேனலில் வந்து ரொம்ப பாலிடிக்ஸ் தவிர்த்து ஏதோ சினிமா ரிவ்யூ மாதிரி போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து நினச்சிருவானா. ஸோ அவர் சொன்ன அந்த கருத்து அதை சொன்னேன். ஸோ அடுத்து ஒரு விஷயம், ஸோ எப்பவுமே வந்து செந்தில் பாலாஜி அவருக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் ஒரு கொங்கு பெல்ட்டில் வந்து ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது போயிட்டுருக்கோம். ஸோ அது மாதிரியான ஒரு கிளாஷ் தான். ஸோ வந்த உடனே செந்தில் பாலாஜி அவர்களுடைய அந்த கைதாகி அவர் ரிலீஸ் ஆன விஷயத்தை வந்து ஏதோ தியாகி மாதிரி கொண்டாடுறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார். ஸோ அதே மாதிரி ஆம் ஆத்மி பார்ட்டியும் வந்து அதே மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறாங்க. ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காரு. இன்னமும் அந்த செந்தில் பாலாஜி விசஸ் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு கிளாஷ் அந்த மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் மாதிரி இன்னும் போயிட்டு தான் இருக்குது. ஸோ இவரும் வந்து மறக்கலை, அவரும் வந்து மறக்க மாட்டார் போல், அந்தளவுக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ இன்னும் சில விஷயங்கள், முக்கியமாக திராவிடியன் பாலிடிக்ஸ் பற்றி சில விஷயம் சொன்னார். முன்னே வந்து பார்த்தோம்னா ஏடிஎம்கே, டிஎம்கேன்னு 2 கட்சி இருந்தது. இன்றைக்கி விஜய் அவர்களுடைய வருகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா டிஎம்கே, ஏடிஎம்கே அண்டு 3ஆவதாக பிரிஞ்சிருக்கு இன்னொரு திராவிடியன் ஐடியாலஜி அப்படின்னு. ஸோ விஜய் அவர்கள் தமிழ் தேசியம் அண்டு திராவிடியன், இது 2மே இரு கண்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்கிறார் பாலிடிக்ஸு. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது 3ஆக பிரியும். ஸோ இப்படி 3ஆக இந்த திராவிடியன் ஓட்ஸ் வந்து பிரியும் போது பிஜேபிக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு கிளாஷ் அப்படிங்கிறது வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இன்னும் சில விஷயம், இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்லாம் பார்த்தோம் அப்படின்னா, குறிப்பாக 2026 எலெக்ஷனில் வந்து இன்னும் பெரிய அளவில் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக பிஜேபியோட அந்த பர்சன்டேஜ் குறையுமா, இப்போ விஜய் அவர்களுடைய வருகை அப்படிங்கிறதுனால குறையுமா அப்படின்னு கேள்வி ஒன்று வச்சாங்க. அதுக்கு ஒரு சொன்ன பதில் என்னென்னா, அது டிஎம்கேக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும், பிஜேபிக்கு வந்து ஏற்படுத்தாது. ஏன்னா இப்போ பிஜேபி பார்த்தோம் அப்படின்னா முன்னே இல்லாத அளவுக்கு இப்போ வந்து மெம்பர்ஷிப் அப்படிங்கிறது 8 மடங்கு வந்து வளர்ந்துருக்கு. ஸோ அதனால் பிஜேபி அப்படிங்கிறது எழுச்சி டே பை டே வந்து க்ரோன் ஆகிட்டு தான் இருக்குது தமிழ்நாட்டில். அதனால் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ யாருக்கு பாதிப்புனா டிஎம்கேக்கு தான் அப்படிங்கிற மாதிரி வந்து சில விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ கடைசியாக 2026 தேர்தல் அப்படிங்கிறது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏன்னா எல்லாருமே பார்த்தோம்னா யங்ஸ்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. குறிப்பாக விஜய் அவர்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அண்ணாமலை அவர்கள் அண்டு சீமான் அவர்கள், இவங்க எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஏஜ்லாம் கிடையாது. ஒரு 75, 80, ஒரு 70+ அப்படிலாம் கிடையாது. எல்லாமே வந்து பார்த்தோம்னா 50க்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க அண்டு 60க்குள்ளே நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதையும் வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் கூட்டணி, பிஜேபி எந்த கூட்டணியில் வந்து இருக்க போகுது அதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னமும் பார்த்தோம்னா டிடிவி தினகரன் அவர்கள் அண்ட் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ், இவங்களுக்குள்ள அந்த பிஜேபிக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. ஸோ உண்மையாலே வந்து ஒரு பக்காவான ஒரு கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவருக்குன்னு இருக்கக்கூடிய ஃபாலோவர்ஸ்க்கெலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு அந்த விக்ரம் படத்தில் வந்து அந்த இன்டர்வல் சீன் மாதிரி தான் சொல்லணும். அது விஜய் அந்த நாயகன் மீண்டும் வரார் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இதை வந்து சொல்லணும். ஸோ இதை தாண்டி வந்து சரி பிரிட்டன்லேருந்து வந்திருக்கிறாரு, ஓகே,
யூகேலேருந்து வந்திருக்காரு, எப்படி வந்து பண்ண போகிறாரு, ஸோ கொஞ்சம் வேறு மாதிரி ஸ்டைல் மாறி இருக்குமா 90 நாளில் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்னமும் வந்து அண்ணா இது வேறுங்கண்ணா அது வேறுங்கண்ணா அப்படிங்கிற மாதிரி அந்த கொங்கு ஸ்டைலில் தான் பேசியிருக்கிறாரு. ஸோ நிச்சயமாக வந்து எனக்கு நான் பிஜேபி அப்படிங்கிற பார்ட்டி மேலே எனக்கு பெரிய ஒரு ஈடுபாடெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு லீடர், அந்த அவருக்கு இருக்கிற அந்த கரிஷ்மா பர்சனாலிட்டி அப்படிங்கிறது உண்மையாக தமிழக அரசியலில் பெரிய அளவில் இருக்குது. ஸோ இனிமேல் தான் ஆட்டம் சூடு பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அடுத்து 2026க்கு ஒரு பெரிய ஒரு பயிற்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு. உண்மையாக ஒரு 4 முனை 5 முனை போட்டி கூட இருக்கலாம் இந்த வாட்டி. ஸோ வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ அதை தாண்டி அண்ணாமலை அவர்களுடைய அந்த மாநாடு, நடைப்பயணம், 234 தொகுதிகளுக்கான நடைப்பயணம், இது எல்லாமே இருக்கும் அப்படின்றத எதிர்பார்க்கலாம். அண்ட் அண்ணாமலை அவர்களுடைய வருகை, ஸோ இதுக்கப்புறம் தான் வேறு லெவலில் இருக்கும். ஸோ விஜய் அவர்கள் ஒன்று சொல்ல, இவர் ஒன்று சொல்ல. ஏன்னா இவர் கவுண்டர் கொடுக்குறதுல பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். எதுவாக இருந்தாலும் மீடியாவில் ஒரு கவுண்டர் அப்படிங்கிறது பக்காவாக எக்ஸ்ப்ளனேஷனோட கொடுப்பாரு. ஸோ விஜய் அவர்கள் சொல்கிறதுக்கு இனிமேல் அவர் கொடுக்குற ஒரு பதிலடி, இவர் பதில், 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த கவுண்டர்ஸ்லாம் வேறு லெவலில் இருக்க போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அண்ணாமலை அவர்களுடைய இந்த வருகை, அந்த கம்பேக் அப்படிங்கிறது என்ன மாதிரியான தாக்கத்தை தமிழக அரசியலில் ஏற்படுத்தும் அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை இந்த கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு கண்டென்ட்னா நான் உங்களை பார்க்குறேன். பாய்.